கதைகள் அவனை பயமுறுத்தி அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே தோன்றிய கதைகள். அவனுடைய பற்றாக்குறை அறிவை பயமுறுத்தித்தான் திருத்த வேண்டும் என்று நம்பிய நம் மூதாதையர் அந்த கதைகளை சொல்லி வைத்தார்கள். இந்த கதைகள் 150 பேரையாவது திருத்தியும் இருக்கின்றன என்பதை அறிந்தால் நம் மூதாதையர் நம்பி உரைத்த கற்பனைகள் கூட எவ்வளவு பலனை அளித்திருக்கின்றன என்பதை அவன் அறிவான். பாவம் புண்ணியம் பற்றிய கதைகளை விடு. பரலோகத்துக்கு உன் ஆவி போகிறதோ இல்லையோ இதை நீ நம்ப வேண்டாம். ஆனால் நீ செய்யும் நன்மை தீமைகள் அதே அளவில் அதே நிலையில் உன் ஆயுட்காலத்திலேயே உன்னிடம் திரும்பிவிடுகின்றன. அந்த அளவு கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. ஒருவனை எந்த வார்த்தை சொல்லி நீ திட்டுகிறாயோ அதே வார்த்தையில் எப்போதாவது ஒரு முறை நீ திட்டப்படுகிறாய். எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் என்று கிறிஸ்துவ வேதம்